இன்வெஸ்ட்மெண்ட்ல இந்த ஒண்ணு உங்ககிட்ட இருந்தா போதும், நீங்க கோடீஸ்வரர் ஆகிறத யாராலையும் தடுக்க முடியாது. பணத்தை ஏன் சேமிக்கணும், எதுக்காக சேமிக்கணும் அப்படிங்கிற காரணம் தெரியணுமா? அண்ட் நீங்க பினான்சியல் டிசிஷனை கரெக்டா எடுக்க தேவையான முக்கியமான சில பரிந்துரைகளை இந்த வீடியோல பார்க்கலாம். இது த சைக்காலஜி ஆஃப் மணி புக்ல இருந்து சாப்டர் நம்பர் 18. எல்லாவற்றையும் நம்பும் போது ஒருத்தரோட லைஃப்ல நடந்த ஸ்டோரி ஆர் அவரோட பினான்சியல் டிசிஷன் நம்மள ரொம்பவே எமோஷனலா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். அந்த ஸ்டோரியை கேட்டுட்டு அது ஒரு நம்பிக்கையா கூட மாறிடலாம். பட் எல்லா டைமும் ஒருத்தர் சொல்ற அந்த ஸ்டோரி 100% கரெக்டா இருக்காது. சப்போஸ் அவங்களுக்கு ஏதாவது நெகட்டிவா நடந்திருந்தா அந்த மாதிரி டெசிஷன் எடுக்கிற உங்களுக்கும் நெகட்டிவா தான் நடக்கும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்லை. அதனாலதான் பண விஷயத்துல மட்டும் எமோஷனலா எந்த பிலீஃபும் வச்சுக்க கூடாது. நம்ம நம்புற விஷயத்தை பொறுத்து நம்ம முடிவுகளும் மாறும். நெக்ஸ்ட் சாப்டர் 19 எல்லாமாய் சேர்ந்து இப்பொழுது. இத ஒரு சின்ன ஸ்டோரி மூலியமா பார்க்கலாமா? 1931ல கிளாரன்ஸ் ஹக்ஸ் அப்படிங்கிறவரு அவர் வாயில கண்டினியூவா வலி வந்துட்டே இருக்கிறதால டென்டிஸ்ட பார்க்க போயிருக்காரு. அந்த பல் டாக்டர் அவருக்கு மயக்க மருந்து கொடுத்துட்டு ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்றாரு. ஃபியூ ஹவர்ஸ் லேட்டர் மயக்கம் தெளிஞ்சு எழுந்தப்ப அவரோட 16 பற்களையும் டான்சிலையும் இழந்திருந்தாரு. அதுக்கப்புறம் எல்லாமே தப்பா தான் நடந்துச்சு. ஒரு வாரம் கழிச்சு கிளாரன்ஸ் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்ல ஏற்பட்ட சிக்கல்களால இறந்தே போயிட்டாரு. அவரோட வைஃப் அந்த டென்டிஸ்ட் மேல கேஸ் கொடுத்தாங்க. ஓகே, டாக்டர் பேஷண்ட்டை பற்றி தெரியாமல் ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுனால பேஷண்ட் இறந்துட்டாங்க. அவங்க பண்ண ட்ரீட்மெண்ட் சரி, பட் யாருக்கு பண்ணோங்கிறத பொறுத்தது தான் சரியா தப்பாங்கிறதே. கரெக்டா? நீங்கள் ஃபினான்ஷியலாக கரெக்டான டெசிஷன் எடுக்க தேவையான அண்ட் இம்பார்ட்டண்ட்டான சில அட்வைசஸை இப்போ பார்க்கலாம். நம்பர் 1, அதிர்ஷ்டம் அண்ட் துன்பம். இந்த ரெண்டோட சக்தியையும் மதிக்க கற்றுக்கோங்க. அந்த மாதிரி நீங்கள் எதையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை செய்ய உங்களுக்கு இது சாதகமாக இருக்கலாம். ரெண்டாவது, குறைந்த தற்பெருமை நிறைந்த செல்வம். சேவிங்ஸ்ங்கிறது உங்க தற்பெருமைக்கும் உங்க இன்கமுக்கும் இடையில இருக்கிற அந்த கேப் தான். செல்வத்தை கண்ணால பார்க்க முடியாது. ஸோ ஃபியூச்சர்ல உங்ககிட்ட நிறைய சேவிங்ஸ் இருக்கணும் அப்படின்னு கனவு கண்டுட்டு பிரசன்ட்ல கண்ட்ரோலே இல்லாம செலவு பண்ணிட்டே இருந்தா என்ன மிச்சம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்க எவ்வளவு ஏர்ன் பண்றீங்க அப்படிங்கிறது ஒரு மேட்ரே கிடையாது. லிமிட்டுக்கு மேல நம்ம பணத்தை செலவு பண்ண கூடாதுன்னு ஒரு லிமிட் செட் பண்ணாம உங்களால சேமிக்கவே முடியாது. 3, நிறைய பணம் ஏர்ன் பண்ணாம சிலரால தூங்கவே முடியாது. இன்னும் சிலர் கிடைக்கிற கொஞ்சம் இன்கம்ல இருந்து கொஞ்சமா உண்டியல்ல போட்டு சேவிங்ஸ் பண்றது மூலமாவே நிம்மதியா தூங்க முடியும். ரெண்டுமே டிஃப்ரெண்ட் தான் இல்ல? உங்களோட நிம்மதியான தூக்கங்கிறது நீங்க எடுக்கிற சரியான பினான்சியல் டெசிஷன்ல தான் இருக்கு. 4th ஒன், இன்வெஸ்ட்மெண்ட்ல எது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபேக்டர் தெரியுமா? காலம். எஸ், டைம் தான் சின்ன முதலீடுகளை காம்பவுண்ட் பண்ணி பெருசாக்கவும் பெரிய தவறுகள் மறைந்து போகவும் காரணமாக அமையுது. ஒரு பர்டிகுலர் ஷேர்ஸை மட்டும் பார்த்துட்டே இருக்காம டோட்டலாக உங்கள் ஷேர்ஸ் எப்படி இன்கம் தேடி தருதுன்னு கவனிங்க. அந்த வழியில் நீங்கள் உங்கள் சேவிங்ஸை கணிக்கலாம். உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஒரு பெரிய பார்ட் தேவையில்லாத ஷேர்ஸ்லையும் சிலது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் ஆகிட்டு இருக்க ஷேர்ஸாகவும் இருக்கலாம். பட் அதுதான் ஜென்ரலாக சரியான முறை சூழல் அப்படின்னு ஆத்தர் மார்கன் ஹாசல் சொல்கிறாரு. 5, பணத்தை வச்சு உங்க டைமை கண்ட்ரோல்ல வச்சுக்கோங்க. ஏன்னா உங்க டைம் உங்க கண்ட்ரோல்ல இல்லைன்னா உங்க நிம்மதியை குலைக்கும். உங்களுக்கு என்ன வேணும், அது எப்போ வேணும், யார் கூட அது வேணும் அண்ட் எவ்வளவு காலத்துக்கு வேணுங்கிறத ஜட்ஜ் பண்ணக்கூடிய டேலண்ட் ஒன்று தான் ஃபினான்ஷியலா ஒரு ஹை இன்கம்மை தேடித்தரும். 6th ஒன், நல்லவரா இருங்க, பகட்டை காட்டாதீங்க. உங்க கேரக்டரை விட உங்க சொத்துக்கள் மூலமா யாரும் அட்ராக்ட் ஆக போறது கிடையாது. காஸ்ட்லி கார் ஆர் வாட்ச் உங்களுக்கு தேவைன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா நீங்க உண்மையா விரும்புறது எது? ரெஸ்பெக்டையும் பாராட்டையும் மட்டும்தான். கார் அண்ட் வாட்ச் தேவைதான், அது கூட கருணை அண்ட் தன்னடக்கமும் ரொம்ப ரொம்ப தேவை. 7th ஒன், சேமிங்க. சேமிச்சுட்டே இருங்க. சேவ் பண்றதுக்கு உங்களுக்கு எந்த காரணமும் தேவையில்லை. ஒரு கார் வாங்கவோ, கடன் அடைக்கவோ ஆர் ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சிக்காகவோ நீங்க சேமிக்கலாம். இருந்தாலும் நம்மளால கெஸ் பண்ண முடியாத சில ரீசன்ஸ்க்காக சேவ் பண்றது தான் சேவ் பண்றதுக்கான காரணங்கள்ல ரொம்ப முக்கியமானது. புரியலையா? நீங்க சேவ் பண்றதுக்கு எதுக்கு காரணத்தை தேடுறீங்க? உங்களோட இன்கம்ல இருந்து ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜை சேவிங்ஸா மாத்திருங்க. இது போல எந்த ஒரு ரீசனும் இல்லாம சேவ் பண்றது தான் லைஃப்ல ரொம்ப மோசமான டைம்ல உங்களை காப்பாத்த ஹெல்ப் பண்ற உன்னதமான சேமிப்புனே சொல்லலாம். 8, வெற்றிக்கான விலையை வரையறுங்க. போன வீடியோல நம்ம சொன்னோம், எதுவுமே இங்க ஃப்ரீ கிடையாது. ஏன்னா வேல்யூபிளான எந்த விஷயமுமே ஃப்ரீயா கிடைக்கிறது இல்ல. பயம், வருத்தம், இது எல்லாமே எக்கனாமிக் வேர்ல்டோட ஜெனரல் ஃபீஸ் தான். அதை பெனால்ட்டி ஆர் அபராதம் நினைச்சு அவாய்ட் பண்ணாம ஒரு என்ட்ரி ஃபீஸா நினைக்கணும். ஏதோ ஒரு நல்லதை பெறக்கு ஒரு கட்டணத்தை நம்ம செலுத்தி தானே ஆகணும். ஃப்ரீயா கிடைக்குமா பாஸ்?
9th ஒன், ரிஸ்கை நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா காலம் கணியும் போது உங்களுக்கான இன்கம்மை அது கொடுக்கும். உங்கள் கேமை நீங்கள் பிளான் பண்ணுங்க. அடுத்தவங்களோட பேட் தாட்ஸ் உங்கள் கேமை அஃபெக்ட் பண்ணாத அளவுக்கு பிளான் பண்ணுங்க. 10th ஒன், ஒரு விஷயத்தை பற்றி ஒருத்தர் சொல்லும் போது கன்ஃபியூஸ் ஆகுறீங்களா? குட். ஃபினான்ஸை பொறுத்த வரையில் ஒருத்தர் சொல்கிற கருத்துக்கு இன்னொருத்தர் அக்செப்ட் பண்ணாமல் இருக்கிறதுங்கிறது இன்டெலிஜென்ட்டான எல்லாம் தெரிஞ்ச பீப்புளோட இயல்பு தான். ஏன்னா அவங்க டிஃப்ரெண்ட்டான எய்ம் அண்ட் ஆசையோட இருப்பாங்க. ஸோ உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஏதாவது ஃபினான்ஷியலாக கரெக்டான டெசிஷன் எடுக்கணும்னா இந்த 10 அட்வைஸ் ஆர் சஜஷனை மைண்டில் வச்சு எடுங்க. ஆல் தி பெஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.